வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். உங்களுக்கு நான் ஏற்கனவே பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி ரெசிபி செஞ்சு காமிச்சேன். இது வந்து ட்ரை ரெசிபி, பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை ரெசிபி காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை வெர்ஷன் எப்படி நம்ம தயார் பண்ணணும்னா, நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போன் கூட எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி யூஸ் பண்ணலாம். நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து போன்லெஸ் கோழி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து சீக்கிரமாக பண்ணணும். போன்லெஸ் தை அண்ட் போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் வந்து சின்ன சின்ன பல் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கோம். வற்றல் மிளகாய் தேவைப்படும். அடுத்து வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோங்க. சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் உரிச்சு பாதியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையில் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து நான் சோம்பு யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு விழுதில் சோம்பு இருக்குது, ஏற்கனவே மிளகும் சோம்பு இருக்குது, இஞ்சி பூண்டு விழுது. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் இஞ்சி பூண்டு விழுது ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் பாதியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை வந்து நல்லா அலசி உருவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காயணும். தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் வந்து கடுகு நான் சேர்க்குறேன். கடுகு, சோம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு அடங்கணும். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த ரெசிபியில் வந்து எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஸ்லோவில் குக் ஆச்சுன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து எள்ளெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும், ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரெண்டு ஸ்டைல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெயில் அண்ட் தேங்காய் எண்ணெயில் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். அது லைட் பிங்க் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன். அடுத்து வந்து நான் மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகாய் வந்து கிள்ளி அளவாக சேர்த்துருக்கேன். நிறைய பேர் நிறைய மிளகாய் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த டேஸ்ட் அவ்வளோ இருக்கிறதுல, ஃப்ளேவர் அவ்வளோ இருக்கிறதுல, நம்ம விதை அவ்வளோ நீக்கல. ஸோ கம்மியாக நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். தட்டி வச்சுருக்க பூண்டு, தேங்காய் பால் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த தேங்காய் வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ரெசிபியில் ஸ்லோவாக பண்ணால் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். பாருங்க, இதில் வந்து நான் சுத்தம் பண்ண கோழி சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிடுறேன். அந்த பச்சை வாடை அடங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிருந்தோம். இதில் வந்து நம்ம கோழி யூஸ் பண்ண போகிறோம். பாதி வந்து நான் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கினேன், பாதி வந்து நான் சிக்கன் தைஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதே வந்து நீங்கள் நாட்டுக்கோழியில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து வித் போன்ஸ் நீங்கள் தயார் பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோழி நான் சுத்தம் பண்ணியிருக்கிறது மசாலாவில் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்தேன். கொஞ்சமாக தண்ணி தெளிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த கோழியை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் அப்படியே வறுத்து எடுத்திங்கன்னா கோழிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ அதுலேயே அந்த கோழி வெந்துடும். கொஞ்சமாக தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும், நிறைய தண்ணி சேர்க்க போகாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், கோழிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன். அடுத்து வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு இன்னொரு முறை நல்லா கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு விடுறேன். நம்ம இடையில வந்து ஒரு 2 முறை நல்லா கலரி விட்டு இந்த கோழியை மசாலா வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணிக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயிலாக ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த ரெசிபிஸ் எல்லாமே இங்கிலீஷ் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி வீடியோஸ், அப்கமிங் ரெசிபி வீடியோஸ்க்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிட்டு வருது. கடைசியில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள்,
எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்து இன்னொரு முறை பெரட்டி எடுத்து அருமையான பள்ளிப்பாளையம் சிக்கன் இது ட்ரை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம். நான் இதை அப்படியே சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இல்லைன்னா நீங்கள் இது வந்து ஒரு சைட் டிஷ் ஃபார் எனி சவுத் இண்டியன் மீல்ஸ் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.